நமஸ்காரம். வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். எல்லாருக்கும் என் சாந்தா பாட்டி சார்பாக இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கொஞ்ச நாளாவே நாங்க வீடியோ போட முடியல. ஏன்னா மார்கழி சீசன்ல எனக்கு நிறைய கச்சேரிகள் இருந்தது இந்த வாட்டி. அண்ட் அதனால அதுல ரொம்ப பிஸியான ஒரு சீசனா இருந்ததுனால வீடியோ ஷூட் பண்ணி நிறைய போட முடியல. பட் மார்கழி இப்ப முடிஞ்சாச்சு அண்ட் வி ஆர் பேக் இன் ஆக்ஷன். சாந்தா பாட்டி சமையல்ல மீண்டும் ரெகுலரான வீடியோஸ் நிச்சயமா கண்டிப்பா வரும். ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல போறேன். என்ன தெரியுமா, என் பேரன் ஸ்ரவன் மியூசிக் அகாடமியில அவார்டு கொடுத்துருக்கான். நான் கிட்டக்க இருந்து பார்த்தேன். குழந்தை நல்லா பாடணும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. சர்டிபிகேட் வாங்கியிருக்கான் பாருங்க. இந்த 2024 ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இயரா, ஹெல்தியான ப்ராஸ்பரஸ் இயரா உங்க எல்லாருக்கும் அமையணும்னு நாங்க எல்லாரும் விஷ் பண்றோம் உங்களை. அதனால இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பெக்டாகுலர் மைசூர் ரசம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். இது மைசூர்ல மைசூர் போண்டா, மைசூர் பாக்கு, இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும்போது மைசூர் ரசம் ஒரு வெரி வெரி சிக்னேச்சர் டிஷ். அண்ட் அதை பாட்டி ரொம்ப பிரமாதமா பண்ணுவாங்க. மோர் தென் 6 டெக்கேட்ஸா இந்த ரெசிபியை பர்ஃபெக்ட் பண்ணி பண்ற ஒரு டிஷ்ஷை இன்னைக்கு உங்களுக்காக நாங்க அந்த ரெசிபியை ஷேர் பண்ணணும்னு நாங்க ஆசையா இருக்கோம். உங்களுக்கெல்லாம் மைசூர் ரசம் பண்ண தெரியும். இருந்தாலும் நான் பண்றத சாப்பிட்டு பார்த்துட்டேங்க, விட மாட்டேங்க. அப்படி பண்ணுவேன். சாப்பிட்டு பார்த்து அப்புறம் சொல்லுங்க. தேவையான சாமான்கள்லாம் பார்க்கலாமா? இப்போ நான் உங்களுக்கு பண்ண போறது 4-5 பேர் சாப்பிடலாம். அதுக்குண்டான சாமான்கள்லாம் சொல்றேன், எடுத்து வச்சுடுங்க. சரி, பாருங்க. ஒரு 5-6 மிளகா வத்தல் தேவை. இல்லை காரம் வேணும்னா இன்னும் 2 போட்டுக்கோங்க. கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன், துவரம் பருப்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், 2 வெந்தயம் வாசனைக்கு, துவரம் பருப்பு 1/2 கப், 1/2 ஆழாக்கு வேக வைக்கிறதுக்கு, புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அதுக்கு தேவையான உப்பு, ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு பெருங்காயம் வேணும். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். அப்புறம் வறுக்கிறதுக்கு சீரகம், கடுகு, தாளிச்சு கொட்டுறதுக்கு. அவ்வளவுதான். கடைசியில ஒரு பெரிய இது என்ன தெரியுமா, கொஞ்சோண்டு வெல்லம் போடணும். இப்பதான் மைசூர் ரசம். எதுக்கும் ஆரிநாட் போடுவேன். உங்களுக்கு வேண்டாம்னா வேண்டாம், நான் போடுவேன், வாசனையா இருக்கும். இப்போ நம்ம சேனல்லயே பருப்பு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ஆமா, பருப்பு ரசத்துக்கும் மைசூர் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம்? மைசூர் ரசத்துக்கு கொப்பரை தேங்காய் தான் பண்ணணும். ஓஹோ. கொப்பரையை உடைச்சு முதல்ல மிக்சியில பொடி பண்ணிடணும். இல்லாட்டா மிக்சி கெட்டு போயிடும். கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா மிக்சியில ஆமா பொடி பண்ணி வச்சிடணும். ஓகே. இந்த சாமான்கள்லாம் வறுத்து அரைக்கிறோம் பாரு, அப்ப போட்டு அரைச்சுக்கலாம். இன்னொன்னு என்னதான், வெல்லம் போடணும். கடைசியில துளிவுண்டு வெல்லம் போட்டா தூக்கிடும், அப்படியே பிரமாதமா இருக்கும். சோ இது ரெண்டும் பொதுவா வேற எந்த ரசத்துக்கும் போட மாட்டோம். மைசூர் ரசத்தோட ஸ்பெஷாலிட்டி அது. ஓகே, பண்ணிடலாமா? பண்ணலாமே. கொப்பரைய இது மாதிரி முதல்லயே அரைச்சிடணும். அப்புறம் போட்டா மிக்சி கெட்டு போயிடும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யை விட்டு வறுக்க வேண்டிய சாமான்கள் எல்லாம் வறுக்கலாம். சரி, 1/2 டீஸ்பூன் போடும். போட்டு முதல்ல மிளகா போட்டுக்கோ, இல்லைன்னா காந்தி போயிடும். அந்த நெய்லியே துவரம் பருப்பு, கடலை பருப்பு 2யும் போட்டுட்டு இந்த மிளகையும் போட்டு, ஏன்னா சேர்ந்து வடிக்கணும். கொஞ்சம் பொன் கலரா வந்துடுது. நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த நெய்யே போறோம். இல்ல 2 வெந்தயம் வாசனைக்கு போட்டுட்டு தனியாவையும் போட்டுடும். வெந்தயம், தனியா கொஞ்சம் வறுத்துக்கும். அந்த சூடே வறுத்தா போறோம். நல்ல வாசனை வருது. ஆமா, கொத்தமல்லி
கருவேப்பிலையை அதில் போடுறேன். அதே ஆனா நெய்யே இல்லையே. போறோம், இதுக்கு மேல நெய் வேண்டாம், சும்மா லேசா பரட்டிக்கலாம். போட்டு நல்லா எடுத்துடும். இப்போ நம்ம நெய்ல சில சாமான்கள்லாம் வறுத்துட்டோம் இல்லையா, இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் பாட்டி சொன்ன மாதிரி முன்னாடியே இந்த கொப்பரையை நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இதெல்லாம் சேர்த்து ஒரு பவுடர். அதுதான் இந்த மைசூர் ரசத்துக்கே டாப் ஸ்பெஷாலிட்டி. அதை நம்ம அரைச்சுட்டோம்னா பாதி ரெசிபி ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ அதை பண்ணின்னு வரலாம். இப்போ கட்டுட்டி வச்சுட்டேன், புளியை உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு கரைச்சி இதை வச்சிருக்கேன். இதை இதில் விட்டுடணும். விட்டிங்களா? பச்சை பெருங்காயம் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பெருங்காயம் கட்டி இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் பச்சை பெருங்காயம் பொடி போட்டுருங்க. போட்டுட்டு சூடானோன்னா இந்த ஆலினால் பவுடர் நான் போடுவேன் வாசனைக்கு. 1/2 டீஸ்பூன் ஆலினால் பொடி போட்டுடலாமா? போட்டா கட்டி முட்டி ஆகாது, ஏன்னா கொதிக்கல, சேர்ந்து கொதிச்சிடும், வாசனையா இருக்கும். கொதிக்கட்டும். இப்போ மெயினா சவனுக்கு ஒன்று பிடிக்கும். என்ன தெரியுமா? நீ கண்டுபிடி பாப்பான். எனக்கு எல்லாமே பிடிக்கும். என்ன இல்ல? தக்காளி. ஓ, தக்காளி கிடையாதா? போடக்கூடாது. ஏன்? அதெல்லாம் போட மாட்டா, டேஸ்ட் கம்மியாயிடும். அதனால தக்காளி. அந்த சாத்தமுக்கும் இதுக்கும் இதான் வித்தியாசம். ஓஹோ. சோ மைசூர் ரசத்துக்கும் மத்த ரசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் தக்காளி கிடையாது, 2 தேங்காய், கொப்பரை தேங்காய், வெல்லம் சேர்ப்போம். 3வது இந்த புளியும் பொடியும், ஆலினால் பொடியும் சேர்த்தே போட்டு கொதிக்க விடுவோம். ஆமா, இந்த பருப்பு இருக்கு பாரு, தோரம் பருப்பு, அதை குக்கர்ல வச்சு கொஞ்சம் ஜலம் மேல இருக்கிற மாதிரி வச்சு துளி மஞ்சப்பொடி போட்டு நல்லா குழையா வேக வைக்கணும். வேகலைன்னா நல்லா இருக்காது. குழைய வேக வச்சு எடுத்து வச்சு வச்சுக்கணும். அதான் இங்க வச்சிருக்கோமா? ஆமா, இதை இதுல கொட்டிடு. இப்ப 5 நிமிஷம் ஆயிடுத்து. நம்ம இதை ஜென்டலா இதுல கொட்டிடு. இந்த பாத்திரத்துல கொஞ்சம் ஜலத்தை விட்டு போய் விளாவறதுக்கு சௌகரியமா இருக்கும். வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓ சரி. இப்போ இந்த பருப்பும் நல்லா சேர்ந்து கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் தான் இந்த பொடி போடணும். ஓ, இப்போ நம்ம இந்த பொடி பண்ணிருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் நெய்ல வறுத்து, அதையே இப்ப போடல. இப்ப போடக்கூடாது, நெய்ல வறுத்திருக்கோம்ல. சரி. ரொம்ப நாள் கொதிச்சா கஷாயம் மாதிரி ஆயிடும், கசப்பாயிடும். பருப்பு நல்லா சேர்ந்து கொதிச்ச அப்புறம் கடைசியில போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போறோம். அப்புறம் இந்த ஜலத்தை விட்டு மிக்சியில அலம்பி அதில் தூக்கி கொட்டி தாளிச்சு கொட்டிடும். அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் மைசூர் ரசம். இப்போ அந்த புளி, பெருங்காயம், ஆலினால் பொடி, பருப்பு எல்லாத்தோட வாசனையும் அழகா பிளெண்ட் ஆகி பியூட்டிஃபுல்லா இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? பொடியை அதுல கொஞ்சம் கொஞ்சமா போடு. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடும். போட்டு கலரி விட்டு நான் கலகி தட்டுமா? கொண்டா. கையெல்லாம் பொடியாயிடுத்து. இந்த இதுல போட்டுக்கோ. காமி, இதுல காமி கைய எல்லாம் சேர்த்து இப்போ கலக்கி இதுல விட்டுறோம். இன்னும் கொஞ்சம் ஜலம் விடணும். கொஞ்சம் கட்டியா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அப்படி ஈவன் ஆக்கிடலாம். இது இப்போ ரசம்னா தெளிவா அப்படி இருக்குமே, இது ரொம்ப கெட்டியா இருக்கு. இந்த ரசம் தெளிவாலாம் வராது, கொஞ்சம் தெளிவுதான். ஆனா நெய்ய குத்திண்டு சாத்த போட்டு சாப்பிட்டியானா அடி இதுதான் கேட்பேன், தெளிவே கேட்க மாட்டேன். அவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு பொதுவா ரசம்னாலே தெளிவுதான் பிடிக்கும். இல்ல இதுக்கு, ஆனா இதுக்கு வந்து மாறா இருக்கு. பட் அது எப்படி இருக்குன்னு நம்ம பாப்போம். கொஞ்சம் தண்ணி விட்டு விழா வேணும். சரி. கொத்தமல்லி கருவேப்பிலை போடணும். கொத்தமல்லி போட்டுறோம். கருவேப்பிலை பிச்சு நல்லா கிள்ளி போட்டு இது வந்து விழாவிட்டோம். ரொம்ப கொதிக்க கூடாது, நுரைச்ச வரும். அப்படி அப்படி போனோம். அது போனா ஆஃப் பண்ணி, அவ்வளவுதான். அதுக்கு மேல வேண்டாம், அவ்வளவுதான். சரி, ஆஃப் பண்ணிட்டுமா? ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் தி ரசம். எல்லா ரசத்துலயும் நம்ம நெய்ல தாளிப்போம். அதே மாதிரி இதுலயும் நம்ம கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை, இது 3த்தையும் போட்டு தாளிச்சு இதுல கொட்ட போறோம். இங்க பாருங்க.
இப்போ இதை நம்ம இதுல கொட்டிடலாம். இது பாருங்க, இது போடணும். என்னது? வெல்லம். மைசூர் ரசம்னால வெல்லம் தான் வேணும். பொதுவா ஒரு கடலை குழம்பு இல்ல ஒரு மிளகு குழம்பு எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் வெல்லம் நம்ம சேர்த்துப்போம். ஏன்? அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அழகா அது பைண்ட் பண்ணி கொடுக்கும், ஒரு பேலன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரிதான் ரசத்துலயும் நம்ம தனியா போடுறோம், ஆலினால் பொடி போடுறோம், புளி போடுறோம், மிளகு போடுறோம், எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? தேங்காய் வேற இருக்கு. அது எல்லாமே பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த வெல்லம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வெல்லம் கண்டிப்பா நீங்க கொஞ்சம் போடணும். கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி தோணும், பட் அதுதான் அழகு. ஒரு மைசூர் ரசம்னாலே ஆமா நல்ல ருசி கொடுக்கும். இப்போ கர்நாடகா சாம்பார் நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் தித்திப்பா இருக்கும், பட் அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அது மாதிரி தான் இந்த மைசூர் ரசத்துல கொஞ்சம் லேசா தித்திப்பா இருக்கும், பட் அதுதான் அதோட பியூட்டி. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. சரி, எப்படி இருக்குங்க? எல்லாத்தோட ஃப்ளேவர், தேங்காய், அந்த கொப்பரை, தனியா, கொஞ்சம் பொடி, புளி, எல்லாத்தோட வாசனையும் ரொம்ப அழகா பிளெண்ட் ஆயிருக்கு. என்ன பண்ணணும் தெரியுமா? கொதிக்க கொதிக்க சாட்டை வடிக்கணும். அவ்வளவு நெய்ய குத்தி நல்லா மசிச்சுட்டு இந்த ரசத்தை போட்டு வத்தல் வடை வறுத்தண்டா பாத்திரத்துல சாதமே இருக்கா. நல்ல ஒரு மழை வரணும், ஒரு ஏஆர் ரஹ்மான் சார் பாட்டு கேட்கணும், ஒரு மணிரத்னம் சார் படம் பார்க்கணும். அப்படியே இந்த மைசூர் ரசம் சாதம் ஒரு அப்பளமோ இல்ல ஒரு ஜவ்வரிசியோ வச்சுன்னு சாப்பிடணும். ஆஹா, பிளிஸ் இல்லையா? செவன், இவ்வளவு ஆச்சே ஒரு பாட்டு பாடுறா. நிச்சயமா. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. எதை நான் கேட்பின் எதை நான் கேட்பின் உனையே தருவாய், எதை நான் கேட்பின் உனையே தருவாய். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன். எதை நான் கேட்பின் உனையே தருவாய். க மரி மகரி சனிரி ச பமக மத மக்கரி சனிரி ச கம சனி சதனி மத கமரி க ச நிச த நிச நிச மக க நிச பம மக சனி ச கமக ரினி த மக கமக க கமரி க நிரி நிகரி மகரி ச பமத மனி தனி மத கமரி க ச. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் சாந்தா பாட்டி சமையல்ல நாங்க போடுறோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் இருக்கு அப்படின்னா எங்களுக்கு சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க அது போடுறோம். அதனால நீங்க தவறாம எங்களுடைய சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும். பக்கத்துலயே ஒரு சின்ன பெல் ஐக்கன் இருக்கு, அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன பெனிஃபிட்னா, எப்பப்பெல்லாம் நாங்க வீடியோ போடுறோமோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அதனால நீங்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ரெசிபிஸ் நாங்க போட போறோம். ஸ்டே டியூன். நன்றி, நன்றி, வணக்கம்.